பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 11 மனைவி, அவர்களிடத்தில் இருந்த நற்குணங்கள். இதை ஒரு பக்கம் வைக்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளின் நற்குணங்கள் எந்த அளவிற்கு தோதுவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 11 மனைவிமார்களிடத்தில் இருக்கிற சில நல்ல பண்புகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 ஆண்டுகள் வாழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு இடத்திலிருந்து மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று, கணவனை பொருந்தி வாழ்ந்தார்கள். இருக்கிற கணவனை அல்ல, இல்லாத கணவனையும் பொருந்தி வாழுகிற பண்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே ஹிரா குகைக்கு சென்று விடுவார்கள். அங்கே சென்று அமர்ந்து கொள்வார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் கீழிருந்து ஹிராவின் உயரம் எவ்வளவு. படிகள் இல்லாத காலம். பெருமானாருக்கு உணவு கொண்டு போகிற வேலையை கதீஜா ரலியல்லாஹு செய்வார்கள். கதீஜாவிற்கு அப்பொழுது வயது ஏறத்தாழ 55ஐயும் தாண்டி நிற்கிற வயதில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உணவு கொண்டு போவார்கள். என்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து பேசியதாக வரலாறு இல்லை. இதே நம்முடைய வீட்டிலே எதுவுமே செய்யாமல், வீட்டுக்கு வேலை செய்யாமல், ஒரு வருட காலம் நான் சென்று விட்டு வருகிறேன், ஒரு இடத்திலே அமரப் போகிறேன், நீ எனக்கு உணவு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? வீட்டிலே 1000 வேலைகள் இருக்கிறது. பிள்ளை குட்டிகள் எல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மழை மழை என்று அழைகிறாய் என்று நம்முடைய மனைவிகள் சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உணவு கொண்டு போகிற பொறுப்பை தான் எடுத்தார்கள். பல தினங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உணவு கொண்டு சென்றார்கள். பெருமானாரை பொருந்தி வாழ்ந்தார்கள்.